வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். ஸோ இது வந்து எபிசோட் 1 ஆஃப் ஐபிஎல் கச்சேரி. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் ஒரு வெறித்தனமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் பத்தின இன்சிடென்ட்ஸ் ரிவ்யூ அண்ட் மேட்ச் சம்மரி எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறோம். நான் உங்கள் ஹரி அண்ட் என் கூட இருக்குது ஜெகதீஷ். ஸோ எஸ் ஜெகதீஷ், நேற்று மேட்ச் பத்தின கமெண்ட்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? ஆர்சிபி ஆர்சிபி உண்மையாவே செம்ம டேஞ்சரஸா இருந்தாங்க. நேத்து லிட்டரலி எஸ்ஆர்எச் 300 அடிச்சிருந்தாலும் ஆர்சிபி சேஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த லெவலுக்கு அவங்க பேட்டிங் செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஃபீல்டிங்கும் ஓவரால் பெஸ்டா பண்ணியிருக்காங்க. பவுலிங்கும் நல்லா பண்ணாங்க. ஆர்சிபி லிட்டரலி உண்மையாவே பக்காவா பண்ணியிருக்காங்க. ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாம கண்டிப்பா. காம் அண்ட் ரிலாக்ஸ்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றது? பேட்டிங் எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறாங்க. பவுலிங் சூப்பரா போட்டாங்க. ஃபீல்டிங் வெறித்தனமா பண்றாங்க. லைக் ஆர்சிபி ஹஸ் எவால்வ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் ஃபார் லாஸ்ட் 5 எஸ், இயர்ஸ் டு த டவுன் த லைன் பார்த்தோம்னா, தோ தே ஜஸ்ட் ஒன் தியர் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி லாஸ்ட் இயர். தே ஹேவ் எவால்வ்ட் மச் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். யா, ஆர்சிபியோட கண்டிப்பா. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு நேத்து. லைக் 200 எஸ்ஆர்எச் திணறி தான் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த 200 எஃபோர்ட்லெஸ்ஸா 15 ஓவர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து எஸ். ஆஹ், ஒரு சாம்பியன் டீம் இப்பதான் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ப்ரெஷர் இல்ல அவங்கள்ட்ட. டிராஃபி ட்ராட் ஆமா. இருந்துச்சு ஒரு 18 இயர்ஸ். இந்த வருஷம் அந்த டிராஃபி ட்ராட் இல்ல. எஸ். ஸோ தே ஆர் லைக் எந்த லெவலுக்கு வேணா போலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் தட் மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மைண்ட் செட்டோடய போனாங்கன்னா தே வில் ஃபார் ஷூர் மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ் தான் நான் சொல்லுவேன். எல்லா டிபார்ட்மெண்ட் தே காட் இட் கவர்ட். தே ஹாவ் ப்ராப்பர் பேக்கப், தே ஹாவ் எஸ். ப்ராப்பர் ஃபினிஷர், தே ஹாவ் ப்ராப்பர் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், தே ஹாவ் கோர் இந்தியன் பேட்டிங். இதுக்கு மேல என்ன வேணும்? எஸ். கண்டிப்பா. உண்மையாவே பெஸ்ட்டா பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி. சொல்லப்போனா ஹெசல்வுட் இல்ல ஸ்குவாட்ல. அண்ட் பார்த்தா மெயின் லீடிங் பேசரும் இல்ல ஸ்குவாட்ல. அப்படி இருக்கும்போது ஒரு லிட்டரலி ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் ஏற்கனவே போட்ட பிளேயர்ஸ். அங்க பார்த்தா ஒரு புது லைனப் பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் தாண்டி பேஸ் பவுலர்ஸ்ல. அப்படிங்கிற போது டஃபி உண்மையாவே ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு. டஃபியோட இம்பாக்ட் லிட்டரலி ஆமா. வேர்ல்ட் கப்ல டஃபி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி பெஞ்ச்ல தான் வாக் பண்ணிட்டு இருந்தாரு. பட் டஃபி நேத்து ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. மெயினா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் மெயினான பேட்ஸ்மேன் விக்கெட்ஸையும் ஏர்லியாவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விதமா எடுத்து கொடுத்துட்டாரு. அதுலயே பார்த்தா மேட்ச் எஸ்ஆர்எச் கிட்ட இருந்து போயிடுச்சு. ஆமா. அண்ட் பேட்டிங் சைடுல பார்த்தோம்னா பட்டிடர் லிட்டரலி பம்ப்டப்பா வந்தாரு. நேத்து ஆக்சுவலி இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு பட்டிடரோட கேம் பிளே ஆர்சிபிக்கு ரொம்ப குரூசியலா இருக்க போகுது. அண்ட் பட்டிடர் எடுத்துட்டு போவார் எனக்கு அப்படிதான் தோணுது. கிளியர் கட்டா ரோல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. எவால்வ் ஆயிருக்கு ஆர்சிபி. இந்த பக்கம் பட்டிடரோட ரோலே ரன்ஸ் எவ்வளவு அடிக்கிறோங்கிற விஷயம் இல்ல. வந்தவனே 6, 4 அதுதான் ஆக்சிலேட் பண்ண போறாரு. சோ அதுதான் நம்ம கிளியரா இந்த மேட்ச்ல நம்ம பார்க்க முடியுச்சு. இம்பாக்ட் பிளேயரா வந்து இம்பாக்ட் பிளேயரை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆன் த கண்டிப்பா. ஆன் த ஃப்ளோ 4 ஓவர் ஜேக்கப் டஃபி 17 ரன்ஸ், எஸ். 3 விக்கெட்ஸ், பெர்ஃபெக்ட் ஸ்பெல்லு. எஸ்ஆர்எச் பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் தே brought in தேவ்தத் படிக்கல். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாரு. 2 கேட்ச் தேவ்தத் படிக்கல். ஆமா. பேட்டிங்ல ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடிட்டாரு. ஸோ எஸ். பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் தான் பண்ணாங்க. ஆன் தி அதர் சைடு எஸ்ஆர்எச் கண்டிப்பா. போனோம்னா அபிஷேக் சர்மா ஸ்டில் கண்டினியூஸ் த சேம் ஃபார்ம். ஒரு ஹிட் அண்ட் கோ மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தவிர மேட்சை கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட் வந்து அபிஷேக் சர்மாட்ட கொஞ்சம் தேவைப்படும். இஃப் யூ ஹேவ் டு சஸ்டெயின் த மாடர்ன் டே கிரிக்கெட், ஹீ இஸ் த ஒன் ட்ரெண்ட் செட்டர் ஆஃப் திஸ் மாடர்ன் டே கிரிக்கெட். ஸோ அது மட்டுமே எஸ். கிடையாது. யூ ஹேவ் டு டேக் த மேட்ச் வித் யுவர் ஹேண்ட். இஷான் கிஷன் நேத்து அது பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. ஆன் த 200 ஆமா. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் அன்லக்கிலி வேற யாருக்கும் பெருசா படல. டவுன் த லைன் அனிகேத் வர்மா ஆஸ் யூசுவல் ஒரு சின்ன கேமியோ காட்டி ஸ்கோரை ஒரு 200 கொண்டு போனாங்க. பட் என்ன எஸ். சொல்றது? ஒரு பவுலிங் இருக்கிற சைடா, இல்ல எத டிபெண்ட் பண்ணி இருக்கிற சைடுன்னே தெரியல எஸ்ஆர்எச். தே காட் நத்திங் எஸ். கவர்ட்.
தே வேர் டாமினன்ட் இன் ஸ்பின் பவுலிங். ஸ்பின்னர்ஸே இல்ல நேத்து. Yeah. ஹர்ஷ் துபே ஹி பவுல் லைக் அ பார்ட் டைம் ஸ்பின்னர். ஐ டோன்ட் நோ. ஒரு பெயின் பாயிண்ட் என்ன சொல்றது? ஒரு பவுலிங் போடணுமே, 20 ஓவர் போடணுமே அப்படிங்கிற மாரி தான் நேத்து ஃபுல்லா போட்டாங்க. அது எந்த அளவுக்கு வில் சஸ்டெயின் த என்டையர் சீரிஸ்ன்னு தெர்ல. இந்த ஐபிஎல்ல. இன்னும் தே ஹேவ் 13 மேட்சஸ் டூ பிளே. 13 மேட்சுமே இதே பவுலிங் Yeah. லைனப்பா. கம்மின்ஸ் இல்லாதது ஒரு பெரிய வீக்னஸா தெரியுது நேத்தே. கம்மின்ஸ் இருந்தா கொஞ்சம் பவுலிங் Yeah. மேபி பெட்டரா இருந்திருக்கும். பிளஸ் அந்த ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் வந்து இஷான் கிஷனுக்கு வந்து லைக் இன்னும் எக்ஸ்போஷர் தேவையா? பட் ஹி ஹேவ் ப்ரூவ்ட் இட் ரைட் தட் ஹி இஸ் ஃபிட் ஃபார் எ கேப்டன் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். ஸோ பவுலிங் கண்டிப்பா லேக் ஆகுறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ மேட்ச் சம்மரி பார்த்துட்டோம்னா இதுதான். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் பவுலிங் ஸ்பெல், பவுலிங் ஷோ பை ஆர்சிபி அண்ட் தே டிட் குட் கிரேட் ஃபீல்டிங். ஒரு தட்டு தடுமாறி ஒரு 200 ரன் கொண்டு வந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஃபாலோட் பை அதை எஃபர்ட்லெஸ்ஸா Yes. ஆர்சிபி சேஸ் பண்ணாங்க. அண்ட் நேத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் ஹஸ் லாஸ்ட் 9 விக்கெட்ஸ். 9 விக்கெட்டுமே கேட்ச் தான். ஒண்ணு கூட Yeah. பவுல் காட் பவுல்ட் ஆர் லெக் பிஃபோர் விக்கெட் கிடையாது. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது தே நீட் டு ஒர்க் ஆன் தேர் பேட்டிங் ஆல்சோ. Because they executed Yes. a proper bowling. You need to tackle it rather than hitting it. So டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணா லோயர் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ண ஆள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு. ஹென்ரிச் கிளாசன் அதை பண்ணிட்டு Yes. இருந்தாரு. கண்டிப்பா. பட் ஒரு குரூஷியலான கேட்ச்ல அவரு போயிட்டாரு. ஐ எம் நாட் ஆர்கியூவிங் தட் இட்ஸ் ரைட் ஆர் ராங். பட் தட் கேட்ச் வாஸ் குரூஷியல் அண்ட் மேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஒரு 20-30 ரன் ஷார்ட் ஆயிட்டாங்க அதுல. பட் ஸ்டில் தட் வுடன்ட் மேக் எனி மேஜர் டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். பட் யா, ஸோ இதுதான் கண்டிப்பா. மேட்ச் சம்மரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் பத்தி பேசலாம். உங்களோட Yes. தாட்ஸ் எதோ சொல்லுங்க ஜெகதீஷ். மேட்சோட டர்னிங் பாயிண்டா Yes. எது இருந்தது நேத்து? மேட்சோட டர்னிங் பாயிண்ட் நான் பார்க்கும்போது டஃபியோட ஏர்லி ஸ்பெல் நான் கண்டிப்பா சொல்லுவேன். வந்தோடனே ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அண்ட் பில் சால்ட்டோட கேட்ச் ரொம்ப குரூசியலான கேட்ச் ஆயிடுச்சு. அந்த 2 கேட்சுமே வந்து யார் யாருதுன்னு பார்த்தா நம்ம ஒண்ணு ஹென்ரி கிளாசன் கேட்ச் அண்ட் இன்னொன்னு ஐ திங்க் சாலில் அரோராவா ஐ சலீல் திங்க் அரோரா, சலீல் அது அரோரா. 2மே எஸ், எஸ், எஸ். 2 கேட்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்ச் அந்த டைம்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்ட் வந்து பார்த்தோம்னா, எஸ்ஆர்எச் வந்து லிட்டரலி பிளான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த பிளான் தான் கொண்டு வராங்க. எல்லா பாலும் எவ்ரி பால் ஹிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைன் ஸ்லாகிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அபிஷேக் சர்மா வந்து இந்தியன் டீம்ல வந்து பேக்ல ஏகப்பட்ட பேர் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுற கெப்பாசிட்டி இருந்துச்சு. பட் அங்க எஸ்ஆர்எச்ல அப்படி கிடையாது. ஸோ ஏ டு செட் எல்லாருமே வந்தோடனே ஹிட் பண்ற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நேத்து 200 ஸ்கோருங்கிறது ரொம்ப கம்மியா தான் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா ஐபிஎல்லோட வேல்யூ அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சொல்லப்போனா. அண்ட் ஆர்சிபியும் அந்த லெவலுக்கு லீத்தெல்லாம் நேத்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த கிளாஸி ஆங்கர் இன்னிங்ஸ். அதே சைடு ஆமா. படிக்கல் வந்தோடனே ஹிட்டிங் தான். வந்தோடனே நான் ஹிட் தான் பண்ண போறேன். ரோல் ஹிட்டிங் தான். படிக்கலோட இம்பாக்டும் பெஸ்டா இருந்துச்சு. விராட் கோலியோட ஸ்லோ ஆங்கரிங் இந்த வட்டம் விராட் கோலி ஸ்லோவா ஆங்கர் பண்ணாலே போதும். மீறி இருக்க பிளேயர்ஸ் வந்து ஹிட் பண்ணாலே ஆர்சிபிக்கு செம்ம வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் மெயினா பெத்தல்ல பேட்டிங் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நேத்து. சோ பண்ணாமலே வந்து இவ்ளோ பார்த்தோம்னா பண்ணாமலே இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கே நமக்கு அதான். லைன் அப். சோ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் ஹெசல்வுட்டையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. டஃபியும் போடட்டும், ஹெசல்வுட்டும் போடட்டும். நீ முன்னாடி 4 ஓவர்ஸ் நீ பாத்துக்கோ. அடுத்த 4 ஓவர்ஸ் நான் பாத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இன்னும் டேஞ்சரா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ ஷெப்பர்ட வந்து நேத்து ஆப்ஷன் இல்லாம தான் இறக்குன மாரி இருந்துச்சு. ஏன்னா வி ஹேவ் அ எஸ், பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் டவுன் த லைன். டிம் டேவிட் இருக்காரு. ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு எஸ், ஹேசல்வுட் வி கேன் பிரிங் இன் ஹேசல்வுட். நேத்து பண்ண மாரி இம்பாக்ட் எஸ், சப்ஸ்ல வி ஷால் மேக் சேஞ்சஸ். ஸோ என்னோட எஸ், மேட்ச் டர்னிங் பாயிண்ட்டும் டஃபியோட அந்த ஏர்லி ஸ்பெல் தான் சொல்லுவேன். 4 ஓவர் நச்சு எஸ். நச்சுன்னு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்ஸ் லைன் தான் வச்சாரு. வேற எந்த எக்ஸிகியூஷனும் இல்ல. ஆமா. அதுக்கே பிரஷர் ஆகி அபிஷேக் சர்மா தேவையில்லாத ஷாட் ஆஸ் யூசுவல். டிராவிஸ் ஹெட் பிரஷர்ல எஸ், தான் அடிச்சாரு. இட் வாஸ் அ ப்ராப்பர் ஷாட் பட் ஸ்டில் இட் வாஸ் அ நாட் கம்ப்ளீட் ஷாட். ஸோ எஸ், அந்த மாதிரி ஏர்லி விக்கெட்ஸை ப்ரெஷர் போட்டு எடுத்துட்டாங்க. திஸ் வில் பி மை மேட்ச் டர்னிங் பாயிண்ட். ஃபாலோட் பை வேற என்ன சொல்லுவேன்னா, ஃபில் சால்ட்டோட அந்த 2 கேட்ச். எஸ். ரெண்டுமே ஒன்னு குரூஷியல் கேட்ச், இன்னொன்னு சூப்பர் கேட்ச். கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டே வரும்.
அந்த ஏபி ரெண்டுமே டிவிலியர்ஸோட யா கேட்ச லைட்டா அந்த அளவுக்கு இல்லனாலும், ஓரளவு ரீகிரியேட் பண்ண மாரி இருந்தது. Though Phil Salt didn't contribute in batting, he did an யா awesome fielding yesterday. 3 கேட்ச் நேத்து பிடிச்சாரு. ஸோ 3 கேட்சுமே எஸ் ஒரு நல்ல கேட்ச் தான். ஆ ஸோ ஆமா அத வந்து நான் மேட்ச் டர்னிங் பாயிண்ட்டா சொல்றேன். ஆ கண்டிப்பா எஸ்ஆர்எச் சைடு இருந்து எந்த எஃபோர்ட் போட்ட மாரியே தெரியல. எக்ஸப்ட் இஷான் கிஷன் தெரியல அண்ட் அனிகேத் வர்மா. ஸோ அவங்கள பத்தி மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அளவுக்கு பேசுற அளவுக்கு ஐ டோன்ட் சி எனிதிங் ஆன் தெம். பட் சொல்ல போனா நேத்து பெயின் நல்லா பவுலிங் போட்டாரு. பட் ஆனா கமின்ஸ் வந்து பெயினே இருப்பாரான்னு தெரியல. இல்லன்னா அவங்க என்ன பண்ணா அந்த இடத்துல ஸ்ரீலங்கன் ஒரு பிளேயர் இருக்காரு. அவர வெளியில உட்கார வச்சுட்டு தான் பெயின கன்டின்யூ பண்ண வைக்கிற மாரி இருக்கும். ஸோ பவுலிங்ல வந்து ரொம்பவே ரொம்ப ஆமா. மோசமான ஒரு சைடா வந்து எஸ்ஆர்எச் இருக்காங்க. நம்ம ஒரு சில டீம்ஸ் வந்து பவுலிங் சைடு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம். ஆனா அந்த சைட்ஸுக்கெல்லாம் நேத்து ஒரு எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப நாங்கெல்லாம் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு சொன்ன மாரி வந்து நேத்து எஸ்ஆர்எச்சோட பவுலிங் இல்ல இருந்துச்சு. இல்ல உண்மைதான். அவங்க வந்து அவ்வளவுதான். எஸ், இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறது மறந்துட்டாங்களா? இல்ல என்ன எஸ், பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, எஸ், இம்பாக்ட் சப்பா பேட்டிங் கொலாப்ஸ் ஆனா, தே ஆர் ம், பிரிங்கிங் இன் பெயின். பட் எஸ், யூ நீட் சம்மன் ஹூ ஹிட்ஸ் தி பால். ஒய் நாட் எஸ், லிவிங்ஸ்டன்? லிவிங்ஸ்டன் யா, வந்து ஒன்லி பேட்டிங்னா கூட வி ஷால் வொரி. ஃபார் ஷூர் ஹி வில் பவுல் 4 ஓவர்ஸ். ஆஃப் ஸ்பின்னும் யா, போடுவாரு, லெக் ஸ்பின்னும் போடுவாரு. யூ எஸ், ஹேவ் யூ டோன்ட் ஹேவ் அ ஃபுல் டைம் ஸ்பின்னர் இன் யுவர் டீம். எஸ், இங்க 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 மேபி ஒர்க் பண்ணியிருந்தா ஒரு 20, 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாமே தவிர, இட் வுடன்ட் பி அ மேட்ச் வின்னிங் டிஃபரன்ஸ் அகைன். யா. ஆர்சிபி வந்து நீங்க சொன்ன மாரி 300 அடிச்சாலும் நாங்க அடிக்கிறோங்கிற மைண்ட் செட்ல தான் நேத்து ஆடுனாங்க. ஒரு ப்ராப்பர் சாம்பியன்ஸ் நாக் ஆடுனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆர்சிபி. கண்டிப்பா. அண்ட் எஸ்ஆர்எச்க்கு இந்த வட்டம் இது உண்மையாவே பெரிய கன்சர்ன், பெரிய தலைவலியா இருக்கும். இசான் கிசானும் ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆனார் கேப்டன்சில. பார்க்க முடிஞ்சுச்சு அவர் ரொம்பவே எக்ஸ்காஸ்ட் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துல கைக்கு நேரா விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது பால் வருது. அந்த பால்லாம் வந்து பார்த்தா லெக்ஸுக்கு நடுவுல ஆமா. போகுது. அந்த லெவலுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாரு ரொம்பவே. ஆக்சுவலி பேட் கமின்ஸ் வந்தா தான் இவரு சடனா அன்எக்ஸ்பெக்டடா கேப்டன்சி குடுத்துட்டாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. சோ வந்து பார்த்தா இது உண்மையாவே ஒரு சேலஞ்சிங்கா இருக்க போகுது. கமின்ஸ் வந்தா இது மாறுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனா அப்பயும் பவுலிங்ல ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். லிட்டரலி ஒரு 3 பிளேயர்ஸ் அடி வாங்குவாங்க. அந்த கண்டிஷன்ல தான் இப்ப எஸ்ஆர்எச் ஒரு டீம் இருக்குது. 300 ரன் அடிப்பாங்க. ஆனா 300 ரன் சேஸ் பண்ணிருவாங்க ஆப்போனன்ட். அந்த லெவலுக்கு இருக்குது. சோ இதெல்லாம் மாறுற மாரி எஸ்ஆர்எச் அகைன் கம்பேக் குடுப்பாங்களான்ட்டு சொல்லிட்டு நம்ம போற மேட்சஸ்ல தான் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் பெருசா கவர் பண்ண மாரி தெரியல. எஸ். ஸ்பின் ரொம்ப வீக். ஆக்ஷன் டீம்லயும் அதேதான். ஸ்பின் ஆக்சுவலி முன்னாடி பேர் போன டீம் தான் எஸ்ஆர்எச்ன்னு சொல்லலாம். ரஷீத் கான் அந்த லெவலுக்கு ஒரு ஸ்பின் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கடுத்தே வந்து பார்த்தா நமக்கு ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் நல்லா போட்டு குடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகுல் சேகர் கூட லாஸ்ட்டா இருந்தாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கோர் செட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா டீம்லயும் பார்த்தோம்னா ஒரு ஸ்பின்ல ஒரு கோர் இருப்பாங்க. ஸோ ஏ டு இசட் எல்லா பிரான்சைஸுமே. பட் எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்த ஸ்பின் கோர்ல ஒரு பிளேயர் கூட இல்லன்ட்டு தான் நான் 100% நான் சொல்லுவேன். நான் ரைட். 100% நான் சொல்லுவேன். நான் நான் கிளியர்லி நான் என்ன சொல்லுவேன், லிவிங்ஸ்டன நீங்க எல்லா மேட்சும் கூட்டு போயிருங்க. பேட்டிங் இல்ல, பவுலிங்காகவே நீங்க கூட்டு போயிருங்க. பவுலிங் ஸ்பின் கூட்டு பவுலிங் அவர் போலாம். நல்லா ஆப்வியஸா போடுவார். கூட்டு போலாம். எஸ். ஹி கேன் கேன் அதேதான் கம் பண்ணணும். ஹி ஷால் கான்ட்ரிபியூட் டூ யூ இன் பேட்டிங் ஆல்சோன்னு தான் நான் சொல்றேன். 10 எஸ், பால் 20 எஸ். ரன் வேற வழி அடிக்கலாம். இல்ல. 10 பால் 20 ரன்னுனா 4 ஓவர்ல ஒரு 30 ரன், 35 ரன்னு கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் தேரும் லிவிங்ஸ்டனுக்கு. ஏன்னா வேற ஆள் இல்ல உங்களுக்கு. எஸ். வேற வழி கிடையாது. லிவிங்ஸ்டனோட வித் பால் தான் இந்த வட்டம் எஸ்ஆர்எச் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் குரூசியலா இம்பார்ட்டன்ட்டா குடுப்பாரு. நல்லா போடுவாரு. பேட்டிங்க்கு இல்லனாலும் பவுலிங்காகவாவது லிவிங்ஸ்டன் இவங்க கொண்டு போய் தான் ஆகணும். வேற வழி கிடையாது இந்த வட்டம். எஸ்ஆர்எச் லிட்டரலி இதுதான் நிலைமை. ஆக்சுவலி ஆக்ஷன் டீம்ல எனக்கு இருக்கறதுலே சர்ப்ரைசிங் என்னன்னா, ஆக்ஷன்ல ஒரு நியர்லி பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாக்கு நியர்லி 15 க்ரோர்ஸ் பக்கத்துல வந்து பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு ஸ்பின்னர் லைக் நீங்க பிஸ்னாய் எல்லாம் ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. நீங்க ஏன் பிஸ்னாய்க்கு நீங்க ஏன் போல? அதுதான் எனக்கு கேள்வியா படுது. நோ வேர்ட்ஸ் டூ சே. நான் ராகுல் சார் உங்க டீம்ல இருந்தாலே எடுத்திருக்கலாம். நத்திங் டூ சே. எஸ். ஏன்னா யா. என்ன வருத்தமா இருக்குன்னா, ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர உங்க கோச்சிங் ஸ்டாஃப்ல உட்கார வச்சுட்டு, யா, யா, யா. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டே கவர் பண்ணாம இருக்கீங்க. அதுதான் லைக் கண்டிப்பா. வாட்ஸ் த பாயிண்ட்? அப்படிங்கிற மாரி இருக்கு. எஸ். ஸோ இதோட சொல்லிட்டு வி ஹேவ் டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங் அபௌட் எஸ்டர்டேஸ் மேட்ச் அண்ட் த டீம். யா. ஸோ எஸ். இதோட இந்த மேட்சோட ப்ரிவியூவ முடிச்சுக்கலாம். எஸ்டர்டேஸ் மேட்ச். எஸ்.
அண்ட் அப்கமிங் இன்னைக்கு நடக்க இருக்கிற கேகேஆர் வர்சஸ் மும்பை அட் வான்கடே. இந்த மேட்ச் பத்தி ஒரு 5 மினிட்ஸ் உங்க தாட்ஸ் பத்தி ப்ரிவ்யூ எஸ். மாதிரி பேசிட்டு. ரெண்டு ஆந்தைஸ்க்கும் நடக்கிற மேட்ச் ரெண்டுமே ஆண்ட பரம்பரை, எம்ஐ அண்ட் கேகேஆர். அண்ட் வந்து பார்த்தா எம்ஐக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ரிச்சுவல் இருக்கு. 2012ல இருந்து நாங்க முதல் மேட்ச் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேகேஆருக்கும் அதே மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்கு. நாங்க வான்கீல வந்து நாங்க அடிக்க மாட்டோம். இதுக்கு 2 தடவை தான் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ரிச்சுவல் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரைவல் த இது. அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் விசஸ் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் அதுதான் இன்னைக்கு ஆமா. ரைவல்ரியா இருக்க போகுது. கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தா கம்பேர் டு கேகேஆர் இப்போ பவுலிங் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா வந்து பார்த்தா லீடிங் பேசர்ஸ் லைக் ஹர்ஷித் ராணா இல்ல இன்ஜுரி, முஸ்டபிஷரும் இந்த என்ஓசி நாட்டிலும் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பத்திரனா இல்ல, பிளஸிங் முசர்பானி தான் எடுத்திருக்காங்க. ஸோ முசர்பானி இதுல சக்சீட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம மனசில் தான் பார்க்கணும். அண்ட் வைபவ் வரோரா எனக்கு தெரியாது. பவுலிங்ல தான் வந்து பார்த்தா கேகேஆருக்கு இந்த வீக்னஸா நவ்தீப் இருக்க சைனி போகுது. எடுத்திருக்காங்க. எஸ். ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மெண்ட். நவ்தீப் சைனி பெட்டர் ஆப்ஷன் தான். என்னோட டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஆமா. ஆக்சுவலி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நல்லா கொடிகட்டி பாடின பிளேயர் தான். குயின் ஆஃப் யார்கர்ஸ்லாம் அந்த பிளேயருக்கு வந்து ஒரு பேர்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஸோ நல்ல பிளேயர்ஸ். ஸோ பெட்டரா தான் பண்ணுவார் இந்த வட்டம். ஏன்னா என்னன்னா, சான்ஸ் கண்டிப்பா இல்லாம இருக்க கேகேஆருக்கு வந்து போகுது. ஃபாஸ்ட் பவுலிங் கன்சர்னா இருந்தாலும், தே ஹேவ் காட் இட் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் கவர்ட். எஸ். 8 ஓவர்ஸ் அது ஸ்பின் பவுலிங். நச்சுன்னு போடுறதுக்கு ஆள் இருக்கு. அண்ட் எஸ் பேட்டிங் கண்டிப்பா. டீசென்ட்டா ஆடுற அளவுக்கு ஒரு லைன் அப் இருக்கு. எஸ். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டிம் சைஃபர்ட் அண்ட் எஸ். ஃபின் ஆலன். ஃபினாலன். ரஹானே டொமஸ்டிக் டீசென்ட்டா தான் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். எஸ். ஃபாலோட் பை அண்ட் வந்து சொல்லுங்க. எஸ் அது கேகேஆர் வந்து இந்த வட்டம் சிம்பிளா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி பிளான் பண்ண போறாங்கன்னா, பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரா தான் பிட்ச் இந்த வட்டம் ரெடி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தா, அப்பதான் வந்து இவங்க 3வது ஸ்பின்னரா மேபி அன்கில் ராய் ஆர் ரமன்தீப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு எனக்கு ரமன்தீப் ஆக்சுவலி இவங்க வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா பவுலிங் ஆடல கிரீனையும் போட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது லிட்டரலி என்ன மாதிரி இருக்க போகுது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு எம்ஐல இன்னைக்கு சாட்டர் ஆட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூமர்ஸ் நான் பார்த்தேன் காலைல இருந்து. ஸோ அது என்ன மாதிரி நானும் தெரியல. பார்த்தேன். ஆ எஸ். கேகேஆர் ஒரு விதத்துல நல்ல டீம் தான் செட் பண்ணாங்க ஆக்ஷன்ல. பட் யா. அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ் அது ஒரு அன்லக்கி மொமெண்ட்டா அவங்களுக்கு மாறிடுச்சு. தோ கண்டிப்பா. தே சீம் டீசென்ட் டீம் தான். பட் யா. மும்பை கூட கம்பேர் பண்ணோம்னா, மும்பை எங்கேயோ இருக்காங்க. ஸ்ட்ராங். மும்பை ஸ்ட்ராங். சாம்பி யா. சாம்பியன் டீமு. ஸோ எஸ். இன்னைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் தான் பார்க்குறேன். ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக் வில் ஓப்பன் த யா ஐ இன்னிங்ஸ். எம் வெயிட்டிங். ஓஜி 5 வருஷம் கழிச்சு இந்த இவங்க கேம வந்து பார்க்க போறோம். அந்த ஒரு கடப்பாறையா எஸ். இருந்தப்போ இருந்த ஒரு டீம் தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா குருணால் பாண்டியா மட்டும் மிஸ்ஸிங். குருணால் பாண்டியா, பொலார்ட் மட்டும் மிஸ்ஸிங். மத்தபடி ஒரு எஸ். ஆமா. மொரட்டு டீமா தான் வருவாங்க. ஸோ அந்த ஒரு கண்டிப்பா. திகிலு காட்டுவாங்கங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. ஹர்திக் பாண்டியா, எனக்கும் கண்டிப்பா. சூரியகுமார் யாதவ், பும்ரா, வேற யாரு? இது ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக், போலட், தீபக் சேகர், சர்துல் தாக்கூர். தீபக் சஹர், ஓ, சர்துல் தாக்கூர். ஒண்ணும் எஸ். சொல்றதுக்கு இல்ல. பேசுறதுக்கே வேலை இல்ல. செயல் தான். செய்கதான். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து ஆமா. ஆ ஐ பிலீவ் மும்பை இந்தியன்ஸ் வில் பிரேக் தியர் 14 இயர்ஸ் எஸ். ஸ்ட்ரீக் டுடேங்கிற மாரி தான் நான் என்னோட வெர்டிக்ட்ட சொல்றேன். ஏன்னா, எஸ். எனக்கும் ஆன் அதுதான் தோணுது. பேப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் போகுது. டீம எப்படி ஹைலி ரேட் பண்ணோமோ T20 வேர்ல்டு கப்க்கு, தட் இஸ் ஹவ் ஐ ரேட் மும்பை இந்தியன்ஸ் திஸ் இயர். யா கண்டிப்பா. மும்பை இந்த வட்டம் அந்த கர்ஸ இன்னைக்கு பிரேக் பண்ணுவாங்க. 14 இயர்ஸ் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பிரேக் தோணுது பண்ணி எனக்கு. மும்பை. 6த் எஸ். ட்ராஃபியே லோடிங்ன்னு தான் நான் சொல்லுவேன் மும்பைக்கு. எஸ். எனக்கும் அப்படிதான் தோணுது. எம்ஐ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர் தான். இந்த வட்டம் ப்ராப்பர் பேக்கப்ஸும் இருக்குது எம்ஐட்ட. லாஸ்ட் சீசன் பண்ண தப்பு இந்த வட்டம் பண்ணல. அண்ட் இதோட செகண்ட் ரிசர்வ்டே அவங்க பேக்கப் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. டைரக்டா வில் அவரே ஜாக்ஸ் தான் அவங்க ஃபார்ம்ல யூஸ் இருக்காரு. பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ். அவரே பேக்கப்பா தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐ ஆல்சோ திங்க் எம்ஐ இஸ் கோயிங் டு வின் தி சிக்ஸ்த் அண்ட் டுடே ஃபேவரட்ஸ் வந்து பார்த்தா எம்ஐ தான் தோணுது. டுடே ஃபேவரைட்ஸ் எம்ஐ. ஸோ இத சொல்லிட்டு எஸ். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல எஸ். அடுத்த மேட்ச் பத்தி ப்ரிவ்யூ அண்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பத்தின டிஸ்கஷன்ஸ் பத்தி பேசலாம். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் ஹரிஹரன். பாய் ஃப்ரம் சென்னை. ஸோ தேங்க் யூ கைஸ். பை.